என்ன யோசனை? இது 3 அப்படியே வைக்கணுமா? கோடு மட்டும் போடுங்க. இது கோடு மட்டும் கோடு மட்டும். நான் சொல்ல ப்ளவுஸ் கரெக்டாக தைக்க வந்துச்சு. சுடிதார் கற்றுக்க இப்போ இங்கேருந்து என்ன அளவு? மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஓப்பன் 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 எவ்வளோ வைப்போம்? இங்கே ஓப்பன் நோ ஓப்பன் டாப் ஓப்பன். மேலேருந்து எனக்குன்னா 20, உங்களுக்குன்னா 19ன்னு சொன்னேன்னா 2 சொல்லிட்டு இருக்கீங்களே. 19ன்றத வரவே இல்லை. இங்க வைக்கணுமா இல்லை இங்கன்னு தெரியல. மேலேருந்து 19. இங்க இருந்து இங்க வைக்கணுமா? கோடு சரி. அக்களுக்கு அந்த வளைவு போடுவீங்கள்ல, அதை போடுங்க. கை இது ஒன்றாக்கா? ஆமாம். வளைச்சி விடுங்க. எங்கே அந்த ஸ்கேலு? அடுத்து மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு போட்டிருந்தது? 34. 4 பார்க்குங்க. பார்க்கணும் டேப்பை வச்சு. இங்கே விட்டுருவா. இங்கேருந்து இருக்கணுமா? ஆமாம். இப்போ எவ்வளோ வந்துச்சு? 8 புள்ளி என்ன? கரெக்டாக 8 வருதா? சரி, 8 வருதுன்னா 8 குறிங்க. ஃபஸ்ட்டு 8 குறிங்க. சுற்றளவுன்னா அகலம் தானே. உயரமெல்லாம் அளந்துட்டோம். அகலம் தான் அளக்க போகிறோம். இல்லை, அங்கே மேலே அங்கே 8 குறித்து 1.5 இல்லை 2 குறிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு 8 குறிங்க. குறிச்சிட்டு 2 எக்ஸ்ட்ரா குறிங்க. ஆமாம். எப்பயும் 1.5 தான் விடுவோம். ஏன் 2க்கு விடுறோம்? அப்படி கிடையாது. லைனிங்காலாம் கிடையாது. இந்த சுடிதாரில் ப்ளவுஸ் கிடையாது. ஓப்பன் பண்ணி போடுற சைஸ் கிடையாது. மேலேருந்து இழுக்கணும்ல, நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப ஃபிட்டாக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜிப்பு மாதிரி தைக்கிற மாதிரி இருக்குது. ஜிப்பு போட்டு தைச்சா. எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க? அக்கிளில் மார்க் பண்ணாமல் அக்கிளுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கீங்க. இந்த கோட்டில் தானே மார்க் பண்ணுவோம் எப்போவுமே. எங்கேயே மார்க் பண்ணுவோம்? ப்ளவுஸில் கூட யோசிச்சு பாருங்க. எட்டரை 2. மொத்த அளவு எவ்வளோன்னு பாருங்க. இல்லை, இப்போ நீங்கள் குறிச்சதை மொத்த அளவு எவ்வளவு? 8 2 10. ஓகே. அடுத்த சுற்றளவு என்னது? எவ்வளவு? 32. 4 ஆக்குங்க.
8 8 8 குறிச்சிட்டு 2 குறிங்க. 8 2 எவ்வளோ? இங்கேயேவா? அதுதான். பத்து வருதா? மேலே அப்போ எப்படி 10 வந்துச்சு? 30க்கும் 34க்கும் எப்படி 10 10 தான் எப்படி வித்தியாசம் வந்துச்சு? மேலே கரெக்டாக ஆளுங்க. 34 4 திருப்பி பண்ணுங்க ஒரு வாட்டி. 34 தானே? 14.5 34. கரெக்டாக வைங்க. வச்சுட்டு எவ்வளோ எங்கே வருது கரெக்டாக? இந்த எண்டை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டிங்கன்னா 17.3 அங்கே வைங்க. என்ன வருது? 8.3. 8.5க்கு மேலே தானே வருது. 8.8 தானே வருது. அப்போ 9ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 9 மார்க் பண்ணிட்டு அப்புறம் 2 வைங்க. அப்போனா 11 வருதுல்ல, 11 வைங்க. 8.8னா 8.8 வைக்க வேண்டாம். ஒரு 2 பாயிண்ட் கூட இப்போ போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. 11. மேலே 11 கீழே 10 வந்துருச்சா? ஓகே. அப்புறம் அடுத்து இடுப்பு சுற்றளவு. 32. இடுப்பு சுற்றளவு இந்த சுற்றளவு. கீழே ஓப்பன் சுற்றளவு. ஓப்பன் 19. இல்லை, நோ நோ, அதுக்கு அடுத்ததே பாருங்க. 38. அம்மா 34 எடுத்தம்மா. 34க்கு அடுத்த சைஸ் 32ஆ? ஃபர்ஸ்ட் இது 34 எடுத்துட்டோம். இப்போ 32 எடுத்துட்டோம். அடுத்து என்ன எடுக்கணும்? ஓப்பன் அளவு எடுக்கணும்ல. இப்போ நம்ம 3 கோடு இங்கே போட்டிருக்கோம்ல, அந்த 3 கோட்டுக்கும் ஒன்று குறிக்கணும்ல. அந்த கடைசி கோட்டுக்கு இன்னும் குறிக்கலையே. ஓப்பன் 39.5 4 ஆக்குங்க. ஒம்பது 9.8 மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 1.5 வைங்க. 9.8 1.5 எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் அளவு தானே? ஆமாம். அந்த லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னொன்று பக்கத்தில் போட்டிருக்கீங்களா? அதானே ரெடி அளவு. இங்கே ஓகே. அப்போ இங்கே கீழே என்ன அளவு வரணும்? உயரம் அளக்கல, டாப்போட உயரம் 38. 38னா மேலே ஒரு 1/2, கீழே ஒரு 1 1.5. முழு உயரம் 40. இதில் தையலுக்கு சேர்த்து மேலே ஒரு 1/2, கீழே ஒரு 1.5 எல்லாம் சேர்த்து. இப்போ நீங்கள் வந்து இது வந்து டாப்போட உயரம் சரியா? இப்போ நீங்கள் வந்து லைனிங்கில் விட்டுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட முழு உயரம் எவ்வளோ? அந்த 38 அந்த 38 வச்சுக்கணும். அந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம்ல, அதை சேர்க்கக்கூடாது. 38னா 38 வைக்கணும் லைனிங்கில் மட்டும். ஆ 38க்கு கோடு போடுங்க.
ஏன்னா டாப்புக்குள்ளே தானே இருக்கணும் லைனிங்கு. டாப்புக்கு வெளியில் தொங்கிடக்கூடாது. சில நேரம் வந்து அலசி துணியை அலசி இது பண்ணதுக்கப்புறம் அது வேண்டாம். அது வந்து நம்ம டாப்பில் தான் அந்த அளவு எடுக்கணும். 40 வந்து டாப்பில், லைனிங்கில் வந்து உங்களோட என்ன அளவோ அதுதான். சரி, இப்போ இங்கே மார்க் பண்ணணும்ல, கீழே மார்க் பண்ணணும். எவ்வளோ மார்க் பண்ணணும்? அங்கே எவ்வளோ இருக்குது? இதோட அளவு என்ன? முழு அளவு என்ன? எவ்வளோ? 11. அப்போ இங்கே ஒரு 12, 12.5 வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் இங்கே 12 வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக வரணும், வளைச்சி ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். வளைச்சிருக்கீங்க கொஞ்சம். ஓகேவா? 11. இது 11. இந்த 11 விட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் அவ்வளோதான். சரி, கட் பண்ணலாம். முதல்ல இது ரெண்டையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கழுத்து. இந்த இன்ச் டேப்பு, டிசி எல்லாம் எடுத்துடுங்க. இப்படி இருந்துருப்பாங்க. விடுங்க. கட் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்டிச்சிங் லைன்லலாம் வந்து கட் பண்ணி விடணும். ஸ்டிச்சிங் லைனில் கட் பண்ணுங்கள். இந்த ஓப்பனில் கட் பண்ணணும், அந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணதே தெரியலை. அதுக்கு வலிக்குதுல, உங்களுக்கும் வலிக்கல. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கட் பண்ணுங்க. தெரியணும், தெரியல. இங்கேயா? ஆமாம். ஓகே, இப்போ ஒன்று எடுத்துருங்க. கீழே இருக்கிறத எடுத்துருங்க. மேலே இருக்கிறத நெக்கு என்ன நெக்குன்னு பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அந்த நெக்கு ரவுண்ட் நெக்காக இருக்கா? உங்களுக்கு கழுத்தோட உயரம் என்ன வேணும்? அந்த அளவுக்கு ரவுண்டு போட்டுக்கோங்க. சரி, அது நெக்கு காட்டுங்க. இதில் அகலமாக கொடுத்துருக்கானா?
அகலமாக கொடுத்துருக்கோம். அதனால நம்ம அகலமாக பண்ண முடியாது. நம்மளோட அளவு என்னமோ அதை வெட்டிட்டு இதில் கழுத்து இப்படி வரும். ஓகேவா? சரி, கழுத்தை கட் பண்ணு. அவன் அகலமாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு தைச்சிடக்கூடாது. நம்மளோட அளவு என்னமோ அதை கட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இங்கே மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் விட்டுடுங்க. பேக் நெக்கு ரவுண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ரவுண்ட் போடுங்க. இதுக்கு அதே அளவு. ஆமாம், 2.5. அதே அனுசரில் தானே. பின்னாடி எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. பின் கழுத்து எழுதலையா? எழுதலைன்னா எழுதிருங்க. அதில் பேனா வச்சுருக்கீங்கன்னா எழுதிருங்க. அப்புறம் மறந்துடுவீங்க. இது பேண்ட்டோட அளவுப்பா. பேண்ட் அளவு. திருப்புங்க. பின் கழுத்து எழுதலையா? பேக்குன்னு போட்டு 6 போட்டிருக்கீங்க. இது வந்து இப்படி கொண்டு போகணும். இப்படி தெரியுதா? இப்படி போனீங்கன்னா ஷார்ப் ஆயிரும். இந்த இடம் ஊசி ஆயிடும். ஊசி ஆகக்கூடாது. வளைச்சி விட்டிங்கன்னா அப்படி போயிடும். புரியுதா? கை கட் பண்ணுங்க. இருக்கும். கட் பண்ணிடுங்க. அந்த வாலாக இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. டென்ஷன் ஆகுதுல்ல எடுக்கும்போது. எவ்வளோ உயரம் வேணும் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். பதினாலு. இந்த அகலம் 14 இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதிகமாக தானே இருக்குது. ஓகே, அப்போ இப்படியே போடுங்க துணியை. இன்னும் சில நேரம் பத்தாமல் போச்சுன்னா இல்லை இப்படியே. லைனிங் சரவணாலே வாங்கிட்டீங்களா? இது வெளியில் தெரிகிற மாதிரி வாடிங்க. இப்படி போயிடாம அது பாட்டு காற்றுல. சுருங்கிருச்சுன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல.
14 இருக்கும். இப்போ கோடு போடுங்க மடிச்சடிக்க. இங்கேயா? ம் இங்கேயா? இல்லை இங்கே இங்கே. இங்கேயா? ம் மடிச்சடிக்க போடுவோம்ல 1 இன்ச். இங்கே அங்கே வராது கை, இதோட முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கோங்க. இப்போ அதிலேருந்து 14 அளங்க. இப்போ லைனிங்குங்கிறதுனால நம்ம வந்து மொத்த 14 வச்சிடலாம். இப்போ அதில் டாப் 38 வச்சோம்ல உயரமும், அதே மாதிரி இப்போ லைனிங்குங்கிறதுனால 14 வைங்க. இங்கேருந்து இல்லை, இங்கேருந்தே 14 வைங்க. ம் 3 தடவை 14 குறிச்சிட்டு கூட போடுங்க. இப்போ எப்பயும் கை மார்க் பண்ணுவீங்கள்ல, அது மார்க் பண்ணுங்கள் மேலேருந்து. ப்ளவுஸ்க்கு வைப்பீங்களா அதே போல் மேலே 1 இன்ச் குறிப்போம்ல. இல்லை இங்கே 1 இன்ச் குறிப்போம். அப்புறமே உங்களோட அக்கல் எடுப்போம்ல, கையோட அகலம். கை அகலம் எவ்வளோ உங்களுக்கு? 7.8. ஆ எல்லாத்துலேயும் அக்கல் அளவு ஒன்று தானே உங்களுக்கு, ப்ளவுஸாக இருந்தாலும் இதாக இருந்தாலும். 17 பாதி எவ்வளோ? அது இல்லை, ஃபஸ்ட்டு அக்கல் வந்து 17. 17 பாதி எவ்வளோ? அப்படியே டேப் எடுத்து இது பண்ணுங்க. 8.5 வைங்க. ம் இப்படி இப்போ மேலேருந்து 3. இப்போ அதை ஜாயின் பண்ணுங்க. அதை எப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்? அடுத்த அளவு என்னது? 12.10. 12 எங்கே எடுக்கணும்? 12 கையில் இந்த இடம். அப்போ எங்கே எடுக்கணும்? அது இங்கே எடுக்கணும். 12 ப்ளவுஸாக இருந்தால் 6 இன்ச் போடுவீங்களா உயரம்? 6.5. 6.5 மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 12 சொன்னேன் நான். இந்த இடத்துல உங்களுக்கு ஜாக்கெட் பிடிக்க போகிறேன்னா 12. அப்போ என்ன பண்ணணும்? அகலம் 12னா 12ல் பாதி 6. இங்கே 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 சுற்றளவு என்னது? 10ன்னா 5. இப்போ இது 3ஐயுமே வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் வந்து இப்படி வர மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா இப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாகவே. ஸ்ட்ரைட்டாகவே ஜாயின். ஓகேவா? இப்போ வந்து இது ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வைக்கணும்? 2. அந்த துணி எடுத்து அளந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதோட அக்குள் அளவு வச்சு தையலுக்கு விட்டுருங்க. தையலுக்கு இங்கே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. எங்கே இருக்குது துணி? துணி எங்கே இருக்குது? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு கோடு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்புறம் கோடு. ஸ்ட்ரெயிட் லைன். நோ கிராஸ் லைன் கிடையாது, ஸ்ட்ரெயிட்.
ம் ஸ்ட்ரைட்டா. ம் ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் சரி, கிராஸாகவே எப்படி போட்டாலும் சரி. ஓகேவா? ம் கட் பண்ணுங்க. ஏன் அவ்வளோ சிக்குது? ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிடுங்க. இந்த லைன்லேயே தான். அதே மாதிரி கட் பண்ணி விடுங்க, நாச் போடுங்க. இங்கே தையல் வரணுமோ அங்கே. அங்கே 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 இல்லை, அங்கே. இப்போ டாப் எடுத்து போட்டு வெட்டுங்க. ம் அந்த துணிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும், கீழே இருக்க துணிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அதை கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா நேராக அதை கட் பண்ணிடுங்க. கோடை கிராஸாக போட்டுறாதீங்க. கரெக்டாக இருக்கா? துணியை மடிங்க பார்ப்போம். அந்த அளவுக்கே மடிச்சுட்டு ஒரு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அப்படியே அந்த லைன்லேயே கட் பண்ணிவிடுங்க. தெரியுதா லைனு? அதில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. விட்டுருங்க, வேண்டாம். ம் இப்போ அதை சமமாக வைங்க. ஒன்று ஏற்ற இறக்கமாக தெரியுதா? ம் அப்படி வைக்கக்கூடாதுல்ல. 2.5 அதுலேயும் மார்க் பண்ணணும். மூன்றரை. இப்போ வைங்க லைனிங்க. இழுத்து விடுங்க. கரெக்டாக வைங்க எல்லாம்.
கரெக்டாக வச்சிட்டிங்களா? இனிமேல் கட் பண்ண வேண்டியதான். அப்படியே இங்கே 40க்கு கோடு போட்டுக்கோங்க. கீழே உயரம் 40. அது கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நிப்பாட்டுங்க, போக வேண்டாம். இல்லை, கொஞ்சம் விட்டு கட் பண்ண போதும், ரொம்பலாம் வேண்டாம். லைட்டாக. ரொம்ப விடுறீங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி போங்க. வாங்க. இன்னைக்கு இது இல்லையா? சரி சரி, உட்காருங்க. இவங்களும் எதிரில் தான் இருந்தாங்களாமே. பேப்பர் விட்டு தோ. ஆமாம், நோட்டு தோ. நோட்டு உங்கள் நோட்டு தானே? இதான் உங்களது தான். நானே கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன். நான் உங்கள் பின்னாடியே வந்துட்டேன்ல சாயந்தரம். நல்ல வேலையாக போச்சு. இது தைக்கும் போது தானே பண்ணணும். கை கட் பண்ணுங்க. இதை எடுத்துடுங்க, அவ்வளோதான். இது வேலை முடிஞ்சிச்சு. கைக்கு இந்த துணியுமே பத்தாது போல். ஒட்டு வச்சிங்கன்னா தைக்கலாம். ஆனால் என்ன, இந்த இடத்துல லைன் வரும், அவ்வளோதான். பரவாயில்லன்னா தைச்சிக்கோங்க. சின்ன கையை வச்சு போகிறீங்களா? பெரிய கைன்றீங்க. துணி சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? என்னது கை வேணும்னா நீங்கள் இப்படி தான் அது பண்ணணும். உங்களுக்கு இன்னும் கை இவ்வளோ வேணும் அப்படின்னா லைனிங்கே இவ்வளோ கட் பண்ணிக்கணும். இவ்வளோ கட் பண்ணிடணும். இருங்க, வரேன். கொஞ்சம் நேரம் இருங்க. இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுங்கள். அதான். இப்போ வந்து நமக்கு தையலுக்கு போயிடுமா? இதுவும் தையலுக்கு போயிடும், இதுவும் தையலுக்கு போயிடும். இப்போ வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ வேணும்? உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணும்? இல்லை, உங்கள் கை உயரம் எவ்வளோ வேணும்? அதுக்கு ஜாயிண்ட் அடிக்கணும்ல. 6.5 தான் கணக்கு. அப்படி கேட்கல. இதோட உங்களுக்கு இவ்வளோ தூரம் கை வேணும்னீங்களா? இவ்வளோ தூரம் கை வேணும்னா அளக்கணும்ல. அதை சொல்கிறேன். எவ்வளோ தூரம் வருது? எவ்வளோ வேணும்? 9, 9.5, 10? 10 மடிஞ்சிடும் உங்களுக்கு. 9 ஓகேவா? அப்போ ஓகே. அப்போ 9 ஓகேவா? இப்போ 9 வேணும்னா 6.5 இருக்குது. 6.5ல் 9ல் 6.5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 2.5. இப்போ 2.5க்கு நம்ம வந்து அங்கே கட் பண்ணணும், துணி கட் பண்ணணும்.
இதே போல் மடிங்க, கைக்கு மடிக்கிற மாதிரியே. கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. ம், 4 இன்ச் உயரம் கீழே இருந்து எடுங்க. 4.5 கூட வச்சுக்கோங்க, இன்னும் தையலுக்கு வேணும்ல 1/2 இன்ச். இதோட இதை ஜாயின் பண்ணணும்ல 4.5. ம், ஃபுல்லாக 4.5க்கு ஒரு கோடு வேணுமே. 3 இடத்துல 4.5 எடுங்க. அப்படியே கோடு போட்டுட்டு இந்த கையை இது மேலே வைங்க. இப்போ கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. ம், இந்த கோடை கட் பண்ணிவிடுங்க. கோடு போட்டிருக்கீங்கல்ல, அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கைக்கு 1, அந்த கைக்கு 1 எடுத்துக்கோங்க. எடுத்து அதோட அதை வைங்க. அந்த கைக்கு அது, இந்த கைக்கு அது. இப்போ நம்ம மொத்த உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்க? 9. 9. அப்போ இதோட உயரம் வந்து 14 எடுத்தோம்ல நம்ம, துணி இல்லைன்னு தெரியாமல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உயரம் வந்து 9ன்னா 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே மடிச்சடிக்கணும்ல. அப்படியே இப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் பக்கத்தில் அப்படியே மடிங்க. இல்லைம்மா, இந்த இடத்துல இப்படி மடிங்கன்ற. ம், ம், ம். இப்போ கட் பண்ணுங்க. நமக்கு துணி கைக்கு இல்லை, அதனால இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம். இருந்திருந்தா இந்நேரம் போட்டோமா, வெட்டினோமா, வேலையை முடித்தோமான்னு இருக்கும். ஆமாம். ஓகே, சரி, நீ தைக்கலாம்.